அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நாமும் சரி, நம்மள சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி, வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க. அதேபோல பாருங்க, நாம எப்படி வாழ வேண்டும், நம்ம வீட்ட நம்ம எப்படி கட்டணும், நாம எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, சிறு வயசுலயே சுலபமா நம்ம பெரிய இடத்த பிடிச்சிருக்கலாங்க. என்று எல்லோருமே கூட சொல்லலாம். ஆனா, ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க. அப்ப நம்பளுடைய வீடுகள்ல நாம்ப உறங்க வேண்டுமானா, எப்படி உறங்க வேண்டும்? எப்படி படுக்க வேண்டும்? படுக்கை எப்படி இருக்க வேண்டும்? இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்ல. அப்ப வாழ்க்கைய பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே, பல தோல்விகள நம்ப சந்திக்கிறோம். அதன் பிறகு தான் நம்பளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது. சொல்றது புரியுதுங்களா? தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ப பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா, அது கண்டிப்பா ஒருவேள அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா, அந்த நிமிடம், அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக மிதுனம் ராசிக்கு இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது படுக்கை அறையும், தலை வைத்து படுத்தலும் மற்றும் வாழ்வியல் முன்னேற்றங்களும். அப்ப எது செய்யலாம்? எது செய்யக்கூடாது? எல்லாமே பார்க்க போறோம். அதாவது காலபுருஷனுடைய 12 ராசிகள்ல 3வது ராசி தாங்க இந்த மிதுனம் ராசி. அடுத்ததா மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்கள். அதேபோல பாருங்க, கா, கா, கி, கு, கே, ச மற்றும் கோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் தாங்க இவங்க எல்லாருமே இந்த மிதுனம் ராசிக்காரர்கள். பொதுவாக உங்களுக்கு பிறந்த தேதியும் தெரியல, நட்சத்திரமும் தெரியலனா கூட பரவாயில்ல. இந்த பெயர் உள்ள எழுத்துக்கள் வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த மிதுனம் ராசிக்காரர்கள். இது கரெக்டா இருக்கும். அதே போல மிதுனம் ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்கள் கலைத்துறையில மெயினா இருப்பாங்க. அதே போல யாரிடத்திலும் எளிதிலும் பழகக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல சமூகத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. உயர்ந்த இடத்தை பிடிச்சிருப்பாங்க. அதே போல நட்பு வலயத்தில் இவங்க அதிகமாக இருக்கக்கூடியவங்க. மதிநுட்பமும் புதுமையான சிந்தனையும் உள்ளவர்கள் தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்கள். பொதுவாக மிதுனம் ராசியில் பிறந்துட்டாவே பாருங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பவுமே ஒரு கவர்ச்சியில் கில்லாடியாக இருப்பாங்க. நல்ல கவர்ச்சியான தோற்றத்தில் இருப்பாங்க. அதே போல் இரட்டை முகம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரர்கள் எதிலுமே இரட்டை கண்ணோட்டம் வைத்திருப்பவர்கள். எந்த ஒரு விஷயமாகவும் இருந்தாலும் சரி, அது இரட்டை கண்ணோட்டத்தில் தான் இவங்க பார்ப்பாங்க. அதே போல் இளம் வயது மிதுனம் ராசிக்காரர்கள் எப்பவுமே சற்று பொறுமையே இவங்க கிட்ட இருக்காது. அதே போல பெண்கள் விஷயத்தில் இவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அதே போல அருமையான யோசனைகள் எப்போதும் இவர்களிடத்தில் ஏராளமாக இருக்குங்க. இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரங்கராட்டினம் சுற்றுவது போல தொடர்ந்து மாறக்கூடியதாகவும் ஏற்றம் இருக்க முடியாதாகவும் இருக்குங்க. அதே போல் இவங்க கிட்ட அறிவுத்திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக எல்லா பெண்களுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மிதுனம் ராசி ஆண்களை பிடிக்குங்க. அதே போல் இந்த மிதுனம் ராசி ஆண்கள் எந்த ஒரு எளிய உறவுகளுக்குள்ளே இவங்க சீக்கிரமாக சிக்க மாட்டாங்க. அதே போல் பெண்களுடன் பழக்கம் இருக்குங்க. கண்டிப்பாக இவங்க பெண்களுடன் நல்ல பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட எந்த ஒரு பெண்ணும் இறுதி வரைக்கும் வாழ்க்கை துணையாக வரணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு எளிதில் வராதுங்க. அடுத்ததாக இவங்களை பொறுத்த வரைக்கும் காதலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே மிதுனம் ராசி ஆண்களை பொறுத்தவரையில்
இந்த விஷயத்துல இவங்க கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக தாங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா இந்த புத்திசாலித்தனம் இருக்கும். அதேபோல சவால்கள் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு சவால் எடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அத முடிக்காம விடமாட்டாங்க. பல கலை திறமைகள் இவங்க கிட்ட உண்டுங்க. அதேபோல இவங்க கிட்ட பேச்சு குடுத்தீங்கன்னா, இவங்க பேசுவதில அதிக விருப்பம் உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்களை சுற்றி அதிக நண்பர்கள் கூட்டம் இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வீடு, வாசல் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி நாம்ப தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க. பொதுவாக இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு குடும்பங்க. குடும்பம், வீடு, வண்டி, வாகனம். அதாவது 4ஆம் வீடு என்பது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இருப்பது. அதேபோல 5ஆம் இடம் என்பது காதல். அதனால சுக்கிரனுடைய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதாவது 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய வீடு அலங்காரமாக வைத்துக்கொண்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. அதேபோல வீட்டை எப்பவுமே பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் அன்றாட வாழ்க்கையில நாம நேரம், வாழ்க்கை நகர்த்துறதுக்கு முக்கியமா பணம் தேவைங்க. அப்ப அந்த பணம் தேவைக்காக தொழில், உத்தியோகம் என ஏதாவது ஒரு வேலைய நம்ப பார்க்குறோம். பொதுவாக வெற்றி பெற்றவர்களுடைய வீடுகள போய் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுடைய படுக்கை அறை பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பாக இருக்குங்க. நல்லா இருக்கும். அவங்களுடைய படுக்கை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறைப்படி அவங்க வச்சிருப்பாங்க. நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியாகவும், ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடியது தாங்க இந்த படுக்கை அறை. அப்ப அந்த படுக்கை அறை எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கங்க. அதனால தான் இந்த படுக்கை அறை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல பார்க்க போறோம். எப்போதும் மிதுனம் ராசி அன்பர்கள் படுக்கை அறையை வெள்ளை நிற கிளாத்துகளால யூஸ் பண்றது உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததுங்க, நல்லதுங்க. அதேபோல லைட் கிரீன் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா ஆயில் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. லைட் கிரீன் மட்டும் இல்லாம, லைட் ப்ளூ, லைட் கிரீன் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணும்போது, அந்த கிளாத்துங்கள நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதேபோல நீங்க மிதுனம் ராசிக்காரர்கள் ரெட் கலரு, அப்புறம் டார்க்கா இருக்கிற கலர் எதுவுமே வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. அது நல்லதுக்கு இல்லைங்க. அதேபோல கட்டங்கள், இந்த கோடுங்க இந்த மாரி இருக்கிற கிளாத்துங்க எதுவும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பொதுவா பிளைனா இருக்கிற கிளாத்துங்கள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததா உங்களுடைய படுக்கை அறையில வண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறத்தில இருந்தா கண்டிப்பா சிறப்பாக இருக்குங்க. உங்க ரூம வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்ல பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லாயிருக்கும். அதேபோல அன்றாட வாழ்க்கையில நம்ப சின்ன சின்ன வீடுகள்ல இருந்து பெரிய வீடுகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி அந்த வீடுகள்ல படுக்கை அறையில முக்கியத்துவம் கண்டிப்பா யாருமே கொடுக்கறது கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக யாருமே கொடுத்திருக்க மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு படுக்கை அறை என்ற பெயர்ல 2 ரூமு தாங்க இருக்கும். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, கூடவே ஒரு அட்டாச்டு லெட்டின் பாத்ரூமு, அப்புறம் ஒரு சின்னதா ஒரு கிச்சன். இதுதான் பொதுவாக இருக்கும். அப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சுகமான வாழ்வு அப்படின்றது கண்டிப்பா இவங்க நெனச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அப்ப பெட்ரூம்ல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரூமுக்குள்ள பீரோ, கட்டிலு என நிறைய பொருள அடைச்சு ஒரு சந்துக்குள்ள போய் இவங்க ஏறி படுக்கிற மாதிரி அந்த பெட்ரூம இவங்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படுக்கை அறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூலையில தான் இவங்க கட்டில போடுற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சு இருக்கும். அத போட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்ம சொன்னது போல அட்டாச்டு லெட்டின் பாத்ரூம் வேற இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள வந்து பாடா படுத்துதுங்க. அப்ப படுக்கை அறையில உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்ச்சி தரும் இடமாக இருக்கணும் அப்படி என்பதை எல்லாருமே மறந்துட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே மறந்துட்டோம். அப்ப படுக்கை அறையில நல்ல காற்றோட்டம் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. படுக்கை அறையில நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். மூலை அதாவது சுவற்று மூலைய ஒட்டி எந்த ஒரு கட்டிலும் போடக்கூடாது. அதாவது 3 பக்கமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டில போடுங்க. ஜன்னல், கதவு எல்லாமே ஓப்பன்ல விடுங்க. நல்ல காற்றோட்டமா சன்லைட் படுற மாரி எல்லாமே விட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கும்.
அதேபோல உங்களுக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் மேற்கு திசையில வந்து தலை வைத்து படுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நன்றாக வரும், நல்லா கிடைக்குங்க. அதேபோல உங்க வாழ்க்கையில குடும்பம் நல்லாக செழிப்பாக இருக்குங்க. கணவன், மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அதேபோல நீங்க செய்யற தொழிலும் உங்களுக்கு வந்து மேலும் லாபத்தையும் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. அதேபோல வேலையில, உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம், அப்புறம் உத்தியோகத்தில புரமோஷன். ஸோ இந்த மாரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அதேபோல நீங்க மேற்கு திசையில தலை வைத்து படுக்கும்போது, மிதுனம் ராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலையை கண்டிப்பாக நீங்க அடைவீங்க. அடுத்ததா சரியான நேரத்தில தூங்கி, சரியான நேரத்தில எழுந்திருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே கண்டிப்பா முன்னேற்றம் அடைவதை நம்ப பார்த்திருக்கிறோம். அப்ப நம்ப இந்த வீடியோவோட நோக்கம் என்ன? அப்ப மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த படுக்கை அறைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப மெயினா என்ன? சரியான நேரத்தில நம்ப கண்டிப்பாக தூங்கணும். அப்படி தூங்குனா கண்டிப்பா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா பொதுவா இன்னைக்கு பாருங்க 12 மணி, 1 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க. பெண்கள் வந்து டிவியில சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்கள் ஒரு பக்கம் மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மொ மொபைல்ல வந்து பொம்மைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ, அப்போ வந்து இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை. அதேபோல படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஹால்ல வச்சுருங்க. பெட்ரூம்ல வைக்காதீங்க. அப்ப அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான ஒரு தூக்கத்த வந்து கண்டிப்பாக குடுக்காது. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயும் சொல்லிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் சொல்லிருங்க. நீங்க கால் பண்றதாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பா 9 மணிக்குள்ள பண்ணிருப்பா, 10 மணிக்குள்ள பண்ணிடுப்பா. அதுக்கப்புறமா நீ பண்ணனா கண்டிப்பா ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். நான் போய் தூங்கிடுவேன். அப்படின்னு நீங்க கண்டிப்பா முன்னாடி சொல்லிருங்க. அப்படி நீங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்க உங்க படுக்கை அறையில நீங்க ஆழ்ந்த உறக்கத்தோட நீங்க இருங்க பாருங்க. உங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க செய்யிற தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக குடுக்குங்க. அதேபோல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து மொபைல்ல சாங்ஸ் போட்டுவுட்டு தூங்கிருவாங்க. அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நைட் ஃபுல்லா அந்த சாங்ஸ் பாடிட்டே இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டுவிட்டு தூங்கிருவாங்க. அது ஃபுல்லா நைட்ல சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. இது எல்லாம் உங்க மூளைய வந்து ரெஃப்ரெஷ்ஷா வைக்காதுங்க. அத வைக்கிறதுக்கு தவறிடும். அதேபோல படுக்கை அறையில 2 கட்டில் போடவே கூடாதுங்க. 2 கட்டில் இருக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அதேபோல குளியல் அறை கொண்ட படுக்கை அறையில வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் ஈரமாக இருக்கக்கூடாதுங்க. அதேபோல பேட் ஸ்மெல்லு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. அதேபோல உங்க பாத்ரூம்ல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா ரூம் ஸ்ப்ரே அந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல படுக்கை அறை கீழ வந்து பார்த்தீங்கன்னா, தேவையற்ற பொருட்களை வைப்பதை தவிர்த்திடுங்க. இதனால உங்களுக்கு எதிர்மறை சக்தி அதிகமாகி தூக்கம் வராதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே. அடுத்ததாக உங்க படுக்கை அறையில வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு திசையில அல்லது வடமேற்கு திசையில இருந்தா, உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க. பொதுவாக நெறைய வீடுகள பாருங்க, பெட்ரூம வந்து தவறா தான் கட்டுறாங்க. அதாவது வடகிழக்கு திசையில ஒண்ணு கட்டுறாங்க. அது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. அதேபோல சில பேர் பாருங்க, படுக்கை அறையில தேவையற்ற படங்கள வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய படங்கள், இல்லன்னா இந்த ஆக்டர்ஸோடைய படங்கள், அதேபோல குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன்ஸுங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் வைக்கிறாங்க. கண்டிப்பாக இது வைக்கிறது தவறுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க கணவன், மனைவி வெளியில ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. அருமையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஃபோட்டோஸ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய படுக்கை அறையில நீங்க மாட்டும்போது, உங்களுக்குள்ள ஒரு அன்பு, பாசம் உருவாகுங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ பார்க்கும்போது கணவன், மனைவிக்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவு வராதுங்க. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுப்பீங்க. அ ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. ஸோ, அதனால வந்து படுக்கை அறைய பொறுத்தவரைக்கும் தேவையற்ற அந்த விலங்குகளோட ஃபோட்டோஸ்லாம் வைக்காதீங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் வைங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறைய பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஜன்னல் கதவ திறந்து வையுங்க. அப்படி நீங்க காலையில இருந்து திறந்து வச்சீங்கன்னா, உங்களுக்கு உங்க பெட்ரூம்ல வந்து ஒரு ஒளி கிடைக்கும். சூரிய ஒளி கிடைக்கும்.
ஆற்றல் கிடைக்கும். இதனால நீங்க நைட்டு படுக்கும்போது ஒரு நிம்மதியான உறக்கத்த காண்பீங்க. அதேபோல உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்குங்க. சில பேர் வந்து கொசு வருது அப்படின்னு சொல்லிப்புட்டுலாம் வந்து டோரே தொறக்கவே மாட்டாங்க. ஒரு இருட்டா வச்சிருப்பாங்க. அதற்காக அந்த கொசு வலையெல்லாம் வந்து கூட யூஸ் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதேபோல சில பேர் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், அவன் பார்ப்பான், இவன் வீடியோ எடுத்துருவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கதவு, ஜன்னல் எப்பவுமே தொறக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவே இருக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க படுக்கிறதுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது தொறந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய படுக்கை விரிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியில வந்து படுற மாரி வையுங்க. அதாவது மொட்டை மாடியில போய் வையுங்க. இந்த தலையணை, அ பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு அந்த சன்லைட் படுற மாரி வையுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, படுக்கை அறையில வந்து கண்டிப்பாக செருப்பு யூஸ் பண்ணாதீங்க. செருப்பு போட்டுட்டுலாம் நடக்காதீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்லது இல்ல. இந்த மாதிரி நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டாகுங்க உங்க வாழ்க்கையில. அடுத்ததா மிதுனம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க தூங்குவது மேற்கு திசைய பார்த்து இருக்கணுங்க. அதேபோல அப்புறம் கபோர்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு திசையில இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டகம், அலமாரி இது எல்லாமே உங்களுக்கு தென்மேற்கு அறையில வச்சிருக்கலாங்க. அது கண்டிப்பாக உகந்ததுங்க. அதேபோல தென்மேற்கு அ திசையில வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல்கள் இருக்கக்கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு மங்களகரமான விஷயம் இருக்கணும், ரெகுலரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க டெய்லியுமே வடக்கு நோக்கி குளிக்கணுங்க. அப்படி இல்லனாலும் கிழக்கு நோக்கி நீங்க குளிச்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் உண்டாகுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. அடுத்ததாக இந்த முகம் கழுவுற வாஷ் பேசின் வந்து பொதுவா எல்லார் வீட்லயும் இருக்குங்க. ஸோ இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்க முகம் கழுவும்போது கிழக்க பார்த்த மாரி முகம் கழுவுங்க. அதேபோல முகம் கழுவுற வாஷ் பேசின் வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்குல நீங்க வைக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. ஆக மொத்தத்தில படுக்கை அறையும் தலை வைத்து படுத்தலும். அறையில நல்ல மணமும், நல்ல காற்றோட்டமும், நல்ல வெளிச்சமும் வரும்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்குங்க. அதேபோல பல வீடுகள்ல ரொம்பவே அடைஞ்சு கிடக்குங்க. உள்ள போனாவே குப்புன்னு ஒரு வாட ஸ்மெல்லு வருங்க. அதேபோல மூச்சு திணறலும் ஏற்படும். ஸோ, நீங்க மக்கள் இன்றைய காலகட்டத்தில மிஷின் மாதிரி ஒரு தண்டனை கைதி மாதிரி ராத்திரில அந்த கட்டில்ல போய் படுத்து தூங்குறாங்க. ஆகையால என் அன்புக்குரிய மிதுனம் ராசி அன்பர்கள், தயவு செஞ்சு கதவு, ஜன்னல திறந்து வையுங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக எல்லாருமே படுக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்வில உடல் உற்சாகம் அடைஞ்சு சிறப்பான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.